சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 3 மணி நேரமாக கனமழை பெய்து வருவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே வாகன ஓட்டிகள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவலுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் எழில். எழில், இப்போ எந்த பகுதிகளில் நீங்கள் இருக்கிறீங்க? அங்கே மேகமூட்டமாக இருக்கிறதுனால வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விரிவான தகவலை சொல்லுங்கள். அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த ஒரு மாத காலமாக மிக தீவிரமாக பெய்து வருகிறது. இந்த நிலையில சென்னையில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பெய்த அந்த கனமழையின் காரணமாக சென்னை முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆளானார்கள். இந்த நிலையில தற்போது அந்த வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து தற்போது மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் திரும்பவும் சென்னையில் மழையினுடைய தாக்கம் தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வங்கக்கடல்ல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. அதனால குறிப்பா தென் தமிழகத்திலுடைய மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி, காரைக்கால் மற்றும் தென் மாவட்டங்களாக கருதப்படுகிற திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. சென்னையில் அதே நேரத்தில் சென்னையிலும் மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும். ஆனால் அந்த மழை கனமாக இருக்காது. சென்னை மக்கள் அஞ்ச தேவையில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தாங்க. இந்த நிலையில்தான் தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது போலவே 15, 16, 17 ஆகிய தேதிகளில் மிதமான மழை இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில சென்னையில் தற்போது தொடர்ந்து கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீவிரமாக மழை விட்டு மற்றும் கனமழை, சாதாரண மழை, தூறல் மழைன்னு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்க கேட்டது போல தற்போது நாம் ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் இருக்கிறோம். அந்த காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்க்கலாம். மழையினுடைய தாக்கம் என்பது தற்போது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப பிற்பகல் ஆரம்பித்த இந்த மழை தற்போது மாலை நேரம் தொடங்கிய நிலையில கூட தொடர்ந்து மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. பல்வேறு பகுதிகளில் கனமழை கூட பெய்து வருகிறது. திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற மக்கள்லாம் அஞ்சத்தாவில் வானிலை ஆய்வு மையம் சொன்னாலும் கூட தற்போது இந்த மழை தற்போது தீவிரமாக பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினால சென்னை மக்கள் மத்தியில ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த மழை மேலும் தொடர்ந்து பெய்யும் பட்சத்துல மீண்டும் சென்னைக்கு ஆபத்து இருக்குமா, ஏதாவது புயல் உருவாகி விட்டதா என்ற கேள்விகள்லாம் தற்போது சென்னை மக்கள் மத்தியில மீண்டும் எழத் தொடங்கி இருக்கிறது. தற்போது இந்த மழை பெய்ய தொடங்கி இருக்கிற நிலையில இந்த மேகமூட்டம் பனி மூட்டம் தற்போது ஏற்பட தொடங்கி இருக்கிறது. அதனால இந்த பிரதான சாலைகள்ல பயணிக்கிற வாகனங்கள் எல்லாம் கூட இந்த பனிமூட்டத்தின் காரணமாக எதிர்ந்து வர ஆள் தெரியல, எதிர்ந்து வருகிற வாகனங்கள் தெரியாத ஒரு சூழ்நிலை, கண்ணை மறைக்கிற அளவிற்கு இந்த பனிமூட்டம் தற்போது அதிகமாக இருக்கிறது. அதனால அவர்களது முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியாக அவர்கள் தற்போது இந்த வாகனங்கள்ல பயணித்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த மழை என்பது சென்னையில பரவலாக பெய்து கொண்டிருக்கிறது. எந்த இடம் தான் அந்த இடம் தான் இல்ல, பரவலா இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. முக்கிய பகுதிகளெல்லாம் இந்த மழையுடைய தாக்கம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது போல நாளைக்கு தான் இந்த மழை சென்னையில பெய்யும். அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொன்னா கூட, ஆனால் இந்த மழை என்பது தற்போது ஓரளவுக்கு கனமான மழையாகவே தொடர்ந்து அது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை இரவு முழுவதும் தொடரும் பட்சத்தில் இதே நிலையில் இது தொடர்ந்தால் அது கனமழையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் சென்னையில வெள்ளக்காடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சம் தற்போது மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் லேசான மழை தான் பெய்யன்னு சொல்லியிருந்தா கூட இந்த அரசு உண்மையிலேயே இந்த மழைக்கு கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். மக்களை எந்த அளவுக்கு முன்கூட்டியே அவர்களை வெளியேற்ற வேண்டுமோ அல்லது அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டுமோ அதற்கான நடவடிக்கைகளை தற்போது எடுக்க வேண்டும். ஏனென்றால் வானிலை என்பது மணிக்கு மணி, நொடிக்கு நொடி மாறக்கூடியது. எனவே வானிலையை யாராலும் கணிக்க முடியாது, துல்லியமாக கணிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இந்த மழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்துல மீண்டும் சென்னைக்கு ஏதாவது ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் எல்லாம் மக்கள் மத்தியில தற்போது எழ தொடங்கிவிட்டது நாம் நேரடியாக காண முடிகிறது. தற்போது சென்னையில பல்வேறு பகுதிகளில் இந்த மழை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில
புகை மூட்டம் பனி மூட்டம் தற்போதே ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இது மேலும் இரவு செல்ல செல்ல இதனுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நாம இந்த காட்சிகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகனங்கள்லாம் நம்ம இந்த சாலையில வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாகனங்கள் எல்லாம் அந்த முகப்பு விளக்கை எரிய விட்டபடி வர்றாங்க. இப்பதான் சரியான ஒரு 4 மணி ஆகிறது. இன்னும் மாலை ஒரு சூரிய பொழுது இருக்குது. ஆனாலும் கூட இப்பொழுது எதிரில் வர வாகனங்கள் எதுவும் தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால ஒரு ஃபாக், அதாவது பனி மூட்டம் பனி கடலும் கடந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழை இருக்கும், வலுவான மழை இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அது இந்த 15, 16, 17, 18, 20ஆம் தேதி வரை இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்கள்ல. தென் மாவட்டங்களில் தான் மழை பெய்யும். சென்னை மற்றும் அதை ஒட்டி இருக்கிற புறநகர் பகுதி மற்றும் இந்த ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதிகளெல்லாம் லேசானதா மழை தான் இருக்கும். சென்னை மக்கள் அஞ்ச தேவையில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட தற்போது இந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிற காரணத்தால் சென்னை மக்கள் மத்தியில ஒருவித அச்சை தற்போது ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த மழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்துல இது உண்மையிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்குமா என்ற கேள்வி தற்போது ஏற்பட்டிருக்கிறது. களத்தில் இருந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்.